வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான புடலங்காய் தொக்கு செய்ய போகிறோம். இந்த தொக்கு நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாதம் வரைக்குமே நம்ம வீணாக போகாமல் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்து கூட, இட்லி, தோசை கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த புடலங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அளவு 3 புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம புடலங்காவை அரைச்சி செய்ய போகிறோம். இந்த புடலங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக ஒரு கட்டு அளவுக்கு மல்லி இலை, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 9 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாவோ இல்லை உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இது. நீங்கள் குறகுறப்பாக வேணும்னா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லை நைஸாக வேணும்னாலும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓரளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அரைக்கிற தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெயை சேர்க்குறேன். இந்த தொக்கு பண்ணுறப்ப நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்து கலந்துடலாம். நல்லா நல்லெண்ணெயில் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு மூடியை போட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சுருவோம். இப்போ மூடியை போட்டு நல்லா நம்ம வேக வச்சிடலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இதுக்கு இடையிலே இந்த தொக்குக்கு தேவையான புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம தண்ணியில் எடுத்து ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம புடலங்காவை சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புடலங்காயிலேருந்து நல்லாவே தண்ணி எல்லாமே அதே தண்ணியிலே இந்த புடலங்காய் நல்லா வெந்து வரும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தொக்கு செய்கிறப்ப நம்ம தண்ணி சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா தான் இது சீக்கிரம் வீணாக போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ மறுபடியும் மூடியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இதில் உள்ள தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். நல்லாவே புடலங்காவும் வெந்து நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான காரம், உப்பு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூளோட அளவு உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை மறுபடியும் சேர்த்துக்குவோம். நம்ம தொக்கு செய்கிறப்ப இந்த மாதிரி இடையிலேயே நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயம் பாத்திரத்தில் நமக்கு அடி பிடிக்காமையும் நமக்கு வரும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். அப்போ தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா வாசம் நல்லாவே குக் ஆகி வந்துடும். இந்த டைமில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளி, இதை எடுத்து நல்லா திக்கானதாக கரைசலாக கரைச்சிட்டு இதில் நம்ம சேர்த்து கலந்து விட்டுருவோம். புளியை சேர்த்த பிறகு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துக்கு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடியை போட்டு நல்லா வேக வைப்போம். 15 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே இந்த தொக்குலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த டைமில் லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வெல்லத்தை சேர்க்குறேன். சின்ன பீஸ் வெல்லத்தை இந்த மாதிரி பொடியாக நுணுக்கிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து நம்ம தொக்குக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சு இருந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தொக்கு நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த தாளிப்பு தான் அந்த தொக்குக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுட்டு நம்ம இந்த தொக்கில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசத்தையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம்.
இப்போ சூப்பராக டேஸ்டியாக நல்ல காரசாரமான புடலங்காய் தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.